கொஞ்ச நாள் முன்னாடி ஊரார் விதை எல்லாத்தையும் போட்டு வச்சதுல ஒரு செடி மட்டும் வளர்ந்து பெருசா இருந்துச்சு. ஆனா அது என்ன செடினே எனக்கு தெரியல. ஏதோ காட்டு செடியோன்னு விட்டுட்டேன். அப்புறம் வீட்டுக்கு வரவங்க அதை பார்த்துட்டு தக்காளி செடி அப்படின்னு சொன்னோடனே எனக்கு அளவில்லாத ஆனந்தம். ஆனால் என்னன்னா பைசா கோபுரம் மாதிரி ஒரு சைடாக சாஞ்சிட்டே போயிடுச்சு. அதனால இன்னைக்கு ஒரு பெரிய தொட்டி எடுத்து சேஃபாக பேஷண்ட் டிஸ்சார்ஜ் பண்ணி இன்னொரு தொட்டியில் அழகாக வச்சாச்சு. இப்போ நல்லா தென்னை மரம் மாதிரி நேராக கம்பீரமாக இருந்துச்சு. சீக்கிரம் பழம் மட்டும் வந்துடணும் தெய்வமே அப்படின்னு வேண்டிக்கிட்டேன். அப்புறம் இன்னைக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் கவர் வாங்கினேன். நான் கருப்பு கலர் ஃப்ரிட்ஜில் தூசி ரொம்ப தெரியுது. இதை போட்டால் தெரியாதல்லவா. ஆனால் இந்த சைடில் கவராக இருக்குது என்னத்துக்குன்னு தான் தெரியல. நான் சும்மா துண்டு போட்டு வச்சுக்கிட்டேன். அப்புறம் இன்னைக்கு எங்கள் வீட்டில் ஆப்பம்னா எனக்கு ரொம்ப இஷ்டம். ஆனால் ஒரு ஆளுக்கு என்னத்தை பண்ணேன்னு அழிஞ்சு போன ஒரு ஐட்டமில் இதுவும் ஒன்று. அதனால் மேலேருந்து தூசி தட்டி இன்னைக்கு அழகாக ஆப்பமும் சுட சுட சாம்பார் வச்சு அழகாக சாப்பிட்டுக்கிட்டேன். அப்புறம் இன்னைக்கு லோக்கான ஒரு படத்துக்கு ரொம்ப நாளாக ஒரு 10 நாளாக போகலான்னு அழுதுகிட்டு இருந்தேன். ஒரு சைடு எங்கள் அப்பா கால் பண்ணி அம்மா நேற்று நான் படத்துக்கு போயிட்டு வந்துட்டேன், எங்கள் அக்கா எப்படி படம் சூப்பராக இருக்குன்னு அம்மா நம்மளும் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவை இழுத்துட்டு படத்துக்கு போயிடுச்சு. எனக்கு யூஸ்வலாக அந்த சூப்பர் ஹீரோ ஃபேண்டசி படம்னா ரொம்ப பிடிக்கும். இதுவும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் படத்தை நல்லா என்ஜாய் பண்ணேன்.